நான் வந்து 2 வருஷமா இவ்ளோக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்குமே எனக்கு தெரியல. எப்போ இவ்ளோக்கு இறக்குனனோ அன்னைக்கு தான் வந்து ஓ விஜய் அபிநயாவா அப்படின்றது பேர் மாத்துறாங்க. அப்போ நான் மாற வேண்டியது நான் இல்ல. அவங்க தான் மாறணும். எனக்கு என்ன பண்ணா கிடைக்குங்கிறதுக்காக நான் பண்றேன். பட் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுவரையும் தான் நான் பண்ண முடியும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு எப்படி வேணாலும் சம்பாதிப்பியான்னு கேட்பாங்க. அது கிடையாது. ஸோ அபிநயாவோட லிமிட் என்ன? என்னோட லிமிட் என்னன்னா, என்னால இப்போ இது வரைக்கும் என்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி மட்டும் தான் பண்ணுவேன். பட் மீடியாலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா டெய்லியும் ஒரு கோயிலுக்கு போறது, 108 ஓம் சக்தி சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப பக்தியில அடிமையா இருப்பேன். அது இல்லனா இது இல்லனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பட் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனா இருக்குல்ல. இந்த பக்கம் கோயிலுக்கு போய் பக்திமயமா இருக்கிற அபிநயா, இந்த பக்கம் வந்து பீரோ அக்கா அப்படின்ட்டு ஒரு நேம் வாங்கிருக்கீங்க. எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போய் பக்தியா இருக்கிறது தான். இது வந்து என்னுடைய ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வாழ்றதுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த மீடியால இருக்கணும், ஃபேமஸ் ஆகணும், நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம சான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் பண்ணணுமா? சரி ஓகே, சாம்பார் வைக்கணும்னா வெங்காயம் நறுக்கி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் இதுக்காக பண்றேன். பட் ரியலா எனக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். 18+ பண்ணாதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. பட் நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்மளோட திறமைகள் நிறைய கொண்டு வரலாம். 10 வீடியோ திறமையா போட்டாலும் அது பேருக்கு லைக் பண்ணுவாங்களே தவிர்த்து அதுல வந்து உள்ள போய் யாரும் பார்க்க போறது கிடையாது. பார்க்க மாட்டாங்க. பட் நீங்க ஒண்ணே ஒரு கிளாமரா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, டான்ஸ் பண்றீங்க, அதுதான் பார்ப்பாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி தானே, நான் உங்களை பார்த்திருக்கேன், உங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வந்துருவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லாருக்குமே ஒரு போதை ஆயிடுச்சு. ஓகே, நம்ம செலிபிரிட்டின்னு. ரீல் செலிபிரிட்டியா ரியல் செலிபிரிட்டியா? நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்போ இந்த பீரோ அக்கான் ட்ரெண்ட் ஆனனால நான் செலிபிரிட்டி கிடையாது. நான் செலிபிரிட்டியா எப்போ ஆவேன்னா, இன்னைக்கு நான் படங்கள்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகி அதில் நான் ஃபேமஸ் ஆகுறேனோ அப்பதான் நான் செலிபிரிட்டி. அது வரைக்கும் நான் ஒரு ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர், அவ்வளோதான். பட் இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா இல்லைல்ல, நெகட்டிவா தானப்பா இருக்கு இது இல்ல? ஆமா, இன்ஃப்ளூயன்சர்னா எப்படி வேணாலும் நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் நிறைய பேர் டவல் பாத்தோட வந்து இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் மீ அதாவது வெறும் டவல் கீழே இன்னரும் மேலே இன்னரும் போட்டு அங்கேயே கேமராக்கு முன்னாடி பேக் சைடு காட்டி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்க அம்மா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னும் பாத்ரூம் போறதை மட்டும் தான் எடுத்து போடல போல. நம்மளுக்கு அப்ப பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்? மற்றவங்களை பார்த்து ஏன் பண்ணணும்? கம்பேர் பண்ணி தானே பண்றோம். ஏன் கம்பேர் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஏன் அடிக்ஷன் ஆகணும்? ஏன் இந்த இன்ஸ்டாகிராம்ல வர லைக்ஸையும் போதையா மாறணும்? இது கம்பேரிசன். என்ன பொறுத்த கம்பேரிசன் இல்லை. ஒருத்தவங்க 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணலாம். 1 மில்லியன் 1 பில்லியன்ல உள்ளவங்களை வச்சு நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சொசைட்டியே இப்படிதான் இருக்குங்கும் போது நான் மட்டும் தனியா, சொசைட்டி எல்லாருமே ரெட் கலருங்கும் போது நான் கிரீனா தான் இருப்பேன்னு இருக்க முடியாது. இல்ல சொசைட்டி கிரீன்னா நான் ரெட்டு அப்படின்னா என்னால தனியா நின்று பறந்து காட்ட முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. மேபி இந்த சொசைட்டி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும்போது எனக்கும் அது சந்தோஷம்தான். சேஞ்சுன்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு லைக் போடுற ஆண்கள்லாம் வந்து லைக் போட்டு திட்டுறீங்கல்ல, லைக் போடாதீங்க, அவங்க வீடியோவே பார்க்காதீங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. இது என்னோட வீடியோ மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாரோட ஈவன் கேர்ள் ஆர் பாய் யார் வேணா இருக்கட்டும், எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி போடுற வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னமும் சப்போர்ட் பண்ணாதீங்க. யார் ஒருத்தவங்க வந்து தெளிவாக பேசுகிறாங்களோ, ஏதாவது அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்ட கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பைத்தியங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க.